ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓன் இல்லைனாலும் எப்படி மெத்துன்னு வெனிலா கப் கேக் வீட்டிலே சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப்பு பவுடர் பண்ண சக்கரை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/4 கப்பு மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, கட்டி இல்லாத மாதிரி. கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேரும்படி நல்லா கலந்துக்குங்க. நீங்கள் பேக்கிங் கப்பில் சேர்த்து பேக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டீம் பண்ண போகிறேன், அதனால் இந்த மாதிரி சின்ன சில்வர் பவுல் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம கப் கேக் லைனர் சேர்த்துப்போம். இப்போ இதில் ஓவன்லேயும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டர் சேர்த்துக்கலாம். இந்த ரெடியான பேட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் மாவை தனியாக எடுத்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் போல் கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இது நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இது ஒரு பைப்பிங் பேக்லையோ இல்லைனா ஒரு பாலித்தீன் கவரில் போட்டுட்டு இந்த டிப்பை லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மேலே இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். நான் இட்லி பண்ணது தான் இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதை சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அதை வேக வச்சுக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இது ஆறுனதும் ஒவ்வொன்றா நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ மெத்துன்னு சாஃப்டாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்ச சத்துங்க. See you soon. Bye.